அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ உலகம் என்னமோ ஒண்ணுதாங்க, ஆனா அதை நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான் வேற வேற. சந்தோஷம்னு வரும்போது வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிற மனுஷங்க பிரச்சனைன்னு வரும்போது மட்டும்தான் கடவுளையே கூப்பிடுறாங்க. இதுல ஹைலைட்டான மேட்ரு என்னன்னா, பல லட்சம் பிரச்சனை பல லட்சம் இடத்துல நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒரே நேரத்தில் கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் கூப்பிட்டா கடவுள் எப்படி எல்லா இடத்துக்கும் போய் காப்பாற்றுவார்? இங்கேயும் பல பிரச்சனைகள் பல இடங்களில் ஓடிட்டு இருக்கு. பட் எல்லா பிரச்சனையும் எடுக்கணும்னா 100 ஃபியூச்சர் ஃபிலிம் எடுத்தாலும் பத்தாது. அதனால நம்ம ஷார்ட் ஃபிலிமுக்கு தகுந்த மாதிரி 3 பேரோட பிரச்சனை என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். எங்கே போனாலும் வேலை இல்லைங்கிறானுங்க. பிள்ளையரப்பா நீ தான் காப்பாற்றணும். இவங்க மெசேஜ் அனுப்பியிருக்கா? நோ நீ நோ wanna play with me-யா? பிள்ளையரப்பா அதுக்குள்ள வழி காட்டிட்டியே. I'm coming darling. நீங்க என்னடா எனக்கு வேலை கொடுக்கறது? யார் எனக்கு வேலை கொடுத்துட்டா? Darling, I'm coming. நந்தினி, டாடி மம்மி வீட்டில் இல்லே, தடவோட யாரும் இல்லே, விளையாடுவோமா உள்ளே. ஆஹா, எத்தனை தடவை பார்த்தாலும் அழகா இருக்கியடா. ஹாய் டார்லிங், நீ எங்க நிக்கிற? நீ ஏன் வண்டியை வெளியே விட்ட? கவுண்டரு. Why darling, what's you flying? Ju. கார்த்திக் விளையாடாத. I am pregnant. என்னடி சொல்ற? இது வரைக்கும் உங்க 2 டைம் தான் கிஸ்ஸே பண்ணிருக்கேன். அதுலயும் ஒரு தடவை மயக்கம் போட்டு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது இது எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இன்னும் எங்க வீட்ல பெர்மிஷன் வாங்கல. இப்ப எனக்கு மாப்பிள்ள வேற பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அதான் நான் தனியா வீட்ல இருக்கான்னு மெசேஜ் பண்ணேன். பொண்ணு கேட்டு வாடானா வரமாட்ட, தனியா இருக்கான்னு சொன்னா உடனே வந்துருவியா? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன். ஓ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க அம்மாட்ட நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள நான் உனக்கு தான் பட்டா போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி பேசணும். வா. மூடோட வந்து இப்படி சூடு வச்சுட்டு போறாங்களே. ஐயோ கடவுளே, இப்படி மாட்டிக்கிட்டனே, எப்படியாவது தப்பிக்கணும். ஏண்டா எச்சக்கால நாயே, என் ஒப்ப தின்னுட்டு என்ன பத்தி அவங்ககிட்ட துப்புறியா? அந்த கான்ட்ராக்டை என் கையை விட்டு போனோன்னுமே உன்னை கண்ட துண்டமா வெட்டியிருக்கும். மாட்டினியா? அண்ணா, அந்த ஆஃபீஸர் கையெழுத்து போட மாட்டேன்னு ஓவரா பண்ணானே, அதான் அவனையும் போட்டுட்டு அவன் கையெழுத்து போட்டு வந்துட்டானே. எங்க வச்சு போட்ட? அண்ணா, அவன் வீட்டில் தானே. வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க? பொண்டாட்டி பிள்ளை எல்லாருமே இருந்தானே. குழந்தை குட்டி பொண்டாட்டி முன்னாடி அவன் சரிப்பட்டு வரலன்னா தனியா வச்சு என்ன வேணா பண்ண வேண்டியதாண்டா. குழந்தை குட்டிக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? கோவத்துல என்ன மயிறு கோவத்துல? எவனையும் விட்டு வச்சிருக்கீங்க? பொருளை கொண்டாடா. இன்னைக்கு தப்பிச்சா நான் நாளைக்கு ஃபாரின் போயிடுவேன். கடவுளே. என்னடா பண்ண சொல்ற? நம்மளும் 10 நாளா திங்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு. கடைசியில ஒரு உப்மா ஸ்கிரிப்ட் கூட ரெடி பண்ண முடியாது போல. ஆமாண்டா, டெய்லி டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கேன். இன்னும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண பாடே கிடையாது. இப்படியே போயிட்டு இருந்தா என்ன வீட்டில் சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, பாத்துக்கோ. மச்சி, மேட்டர் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. இன்னும் 10 நாளில் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வந்துடும். நம்ம இன்னைக்குள்ள யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதுனாதான் இன்னும் 4 நாளைக்குள்ள ஷூட்டிங்கை முடிச்சு எடிட்டிங் முடியும். செம்ம வெயில்ல மச்சி ஐஸ் வாட்டர் கிடைக்குமா? அவன் கான்செப்ட் கிடைக்கலன்னு கடுப்புல இருக்கான். இவனுக்கு ஐஸ் வாட்டர் வேற. ஆமா, ஏதோ சினிமா கம்பெனி மாதிரி ஆபீஸ் செட்டப்புக்குலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை மச்சி. நீ கவலைப்படாதடா, நம்ம சோஷியல் மெசேஜோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றோம். இப்படி எல்லாம் லேட்டா வந்தா சோஷியல் மெசேஜ் இல்ல தம்பி, ஃபேஷியல் மசாஜ் கூட பண்ண முடியாது. ஏன்டா லேட்டு? ஓ அதுவா? நம்ம ஏரியாக்கு ஈஸ்வர் இருக்காருல்ல, அவருக்கு அவங்க கேங்கு செம்ம சண்டை. யாரையோ ஒருத்தனை வெட்டி போட்டாங்க. மேட்ரு நான் விசாரிச்சுட்டு வர்றதுக்குள்ள செம்ம லேட் ஆயிடுச்சு மச்சான்.
ம் அடுத்து ஆரம்பிச்சிட்டானா? டேய் யாரா போன்ல? கம்பெனிக்கார மச்சான். யாரு? மன்னாரன் கம்பெனியா? கொய்யால உண்மை சொல்லு, யார் போன்ல? கேர்ள் ஃப்ரெண்ட்ரா. அவ வீட்ல யாரும் இல்லையாமா, எல்லாம் வெளில போயிட்டாங்களாமா, ஊர் சுத்த கூப்பிடுறா. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் மச்சான். எப்படி இவனுங்கெல்லாம் வச்சு ஸ்கிரிப்ட் பண்றதுனே தெரியல. இன்னைக்குள்ள ஸ்கிரிப்ட் பண்ணிட முடியுமா? கடவுளே. இப்படிதாங்க ஏகப்பட்ட பிரச்சனை ஒரே டைம்ல போயிட்டு இருக்கு. இதுல சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் கடவுளேன்னு கூப்பிட்டுருக்காங்க. எப்படி கடவுள் வந்து இவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற போறாரு? யாருங்க அந்த கடவுள்? எங்கதான் இருக்காரு? வாங்க கடவுளை நோக்கி ஒரு பயணம். கடவுளே. என்ன அந்த 3 பேர் பிரச்சனையா? வாங்க. கடவுளே, நீங்க மேலதான் இருக்கணும், கீழே என்ன பண்றீங்க? சம்மர் டைம் பா, சோ ஹாட், முடியல, அதான் கீழே வந்துட்டேன். ஓ, அந்த 3 பேர் பிரச்சனை. எதுல வந்த? பைக்ல வந்தேன். உன் பைக் ஒரு பிரச்சனை, கழட்டி மாட்ட 3-4 பேர் தேவைப்படுது. உலகத்துல பல கோடி பேரு பல கோடி பிரச்சனையோட ஒரே நேரத்துல வரீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, உங்களை படைச்ச கடவுளை என்ன தேடி வரீங்க. நான் என்ன படைச்சது யாரும் தேடிட்டு இருக்கேன். கடவுளே, அத பத்தி எல்லாம் பேச டைம்ல சீக்கிரம் வாங்க, அவங்கள உடனே போய் காப்பாத்தணும். இருப்பா, உலக போர் பிரச்சனை எல்லாம் இருக்கு, நான் அதை பார்க்க போகணும். உன் பிரச்சனை அப்புறம் ஃப்ரீ டைம்ல பாத்துக்கிறேன். கடவுளே பிஸி டைம்ல வர மாட்டேன்றாரு. சரி சாமி, நான் கிளம்புறேன். இரு, பைக்கு பெட்ரோல் போட்டியா? ஏடிஎம்ல போய் தான் எடுக்கணும். இரு, இந்த 1000 ரூபா ஃப்ரீயாவா? ஃப்ரீயாலாம் கரன்சி நோட்டு வராது, உன் அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிருக்கும் பாரு. பவர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நான் வேற மக்களை காப்பாத்த போகணும். நான் கிளம்புறேன். இப்படி தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பேனே. கடவுளே, அங்க போனாரு அதுக்குள்ள. என்னத்தையாவது பேசி சமாளிச்சு பொண்ணை தூக்கணுமே. வீடு புகுந்து திருட நினைத்த திருடனை போலீஸ் பிடித்து அடித்தனர். என்னதான் பேசு, நீ பேசு. மேடம், என் பேர் கார்த்திக், எம்சிஏ படிச்சிருக்கேன். நானும் உங்க பொண்ணு 2 வருஷமா லவ் பண்றோம். என்கிட்ட 2 வருஷம் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸும் எம்சிஏ பட்டமும் தான் இருக்கு. இதை வச்சு நான் வேற கம்பெனிக்கு வேலைக்கு போனேன்னா 50,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுவேன்னா, சொந்தமா வீடு இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு காரு, அப்புறம் இப்போதைக்கு அவ்வளவுதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் இருக்கு. அது என்ன? போதும்பா, இது வரைக்கும் பேசுறதே எனக்கு கிறுகிறுன்னு வருது. என்ன ஆளை விடு. மா, தம்பிக்கு டீயா காஃபியா போட்டு கொடு. வணக்கம் ஆண்டி. ஆண்டியா? அப்கோர்ஸ். அட எழுத்து. நந்தினி அப்பா கூட அந்த காலத்துல இப்படி எல்லாம் பேசினது இல்ல. அப்பா, எப்படி? ஆமா, உங்க அம்மாவுக்கு படம் பாக்குற பழக்கமே இல்லையா? அது எப்படி கண்டுபிடிச்ச? 6 பட டைலாக் அப்படியே ஒப்பிச்சேன், அது கூட தெரியலையே. சரி, அது தெரியறதுக்குள்ள வேலை வாங்கிட்டு வந்துடுறேன். டாடா. அண்ணே, எந்தரா? ஏண்டா நாயே, என் கழுத்த இருக்க பார்த்துட்டு என் காலிலேயே விழுகிறியா? அண்ணே, என்ன கொல்றதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்குண்ணே. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டு நீ என்ன வேணாலும் பண்ண. அண்ணே, உங்க கையில தான் சாவ போறேன்னு முடிவாயிடுச்சுண்ணே. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசைண்ணே. பிரியான்னு ஒரு பொண்ணை காதலிச்சேன். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் கூட பண்ணிட்டேன். இப்ப அவ வயித்துல என் குழந்தை வளருது. நான் சின்ன வயசுல இருந்தே பந்தம் பாசம் இல்லாம வளர்ந்தவனே. என் குழந்தைய மட்டும் ஒரு நாள் தூக்கி வச்சு கொஞ்சினதுக்கு அப்புறம் நானே உன்னை தேடி வரனே. உன் இஷ்டம் போல என்னை கொன்னுடுனே. இதுதான் என் கடைசி ஆசை. கடைசி ஆசையா கேட்கறேண்ணே, உனக்கு விருப்பம் இல்லைன்னா என்னை வயிற்றுல குத்தாதனே. நான் துடிச்சு சாகணும். என்னை கழுத்தறுத்து கொன்னுடுனே. இந்நேரம் சென்டிமெண்ட்ல எப்படியும் உருகிருப்பான். எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன்.
உன் குழந்தை பிறந்த அடுத்த நாள் நீயா என்ன தேடி வரும். நானா வந்தேன், உன் சாவு ரொம்ப கொடூரமாக இருக்கும். சாக போகிற நாளைய நீட்டு கிளம்பு. அண்ணே என்னை பார்த்தா ஏமாத்துற மாதிரி இருக்குண்ணே. அவன் நம்மளை ஏமாத்துற அளவுக்கு புத்திசாலி இல்லடா. போட. கடவுளே, இதுதான்டா நம்ம பட டைட்டில். எப்படி இருக்கு? என்னடா சொல்ற? டேய், இதத்தாண்டா நம்ம படத்துக்கு டைட்டிலா வைக்க போறோம். எப்படி இருக்கு நம்ம டைட்டில்? டைட்டில் நல்லா தான் இருக்குது, பட் கதை இருக்குதா? கதையா? அத இப்பதான் நீங்க சொன்னீங்களே. நாங்க எங்கடா கதை சொன்னோம்? நல்லா கேட்டுக்கங்க, நம்ம கதைக்குள்ள 3 கதை. ஃபர்ஸ்ட், இப்போ நீ வரும்போது சொல்லிட்டு வந்த இல்லையா நம்ம ஈஸ்வரன், இதே மாதிரி நம்ம கதைக்குள்ளேயும் ஒரு ஈஸ்வரன் ஏரியாக்கு இருக்காப்ல. அவருக்கும் அவர் கேங்குக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில ஒரு கல்பிரேட் ஒருத்தன் மாட்டிக்கிறான். அந்த பிரச்சனையில இருந்து அவன் தப்பிக்கிறானா இல்ல சாகுறானா, இதுதான் நம்ம கதையோட பார்ட். 2வது பார்ட், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லவ்வர் மெசேஜ் அனுப்புனான்னு சொன்ன இல்லையா, சேம் அதே மாதிரி நம்ம கதையிலயும் ஒரு பொண்ணு வீட்டுல யாரு இல்லைன்னு ஒரு பையனுக்கு மெசேஜ் அனுப்புறா. அந்த பையனும் நம்பி அந்த வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுல என்ன நடக்க போகுது, இதுதான் நம்ம கதையோட 2வது பார்ட். 3வது பார்ட், இப்ப நம்ம கதை கிடைக்காம புலம்பிட்டு இருந்தோம்ல, சேம் இதே மாதிரி நம்ம கதையிலயும் கதை கிடைக்காம ஒரு சில பேர் புலம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி கதை கிடைக்குது ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கு, இதுதான் 3வது பார்ட். மச்சான், கதை கேட்கும் போது நல்லா இருக்குதுடா, ஆனா பாக்குற ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்களா? இவ்வளவு நேரம் அவங்க தானே பாத்துட்டு இருந்தாங்க, அவங்க தான் சொல்லணும். இவங்க எப்படி வேணாலும் படம் எடுப்பாங்களோ அது ஆடியன்ஸ் நீங்க பாக்கணுமா? இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுளே, அதானே கடவுள் மெசேஜ் சொன்னா உங்களுக்கு பிடிக்காத ஏப்பா அந்த ரோலிங் டைட்டில போடு, டைரக்டர் வந்து நீயே பேசி தொலை, பேமெண்ட்டும் தர மாட்டாங்க, பேட்டாவும் தர மாட்டாங்க, கைலியோட வந்து கடவுளா நடின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இவனுங்க அட்டகாசம் தாங்க முடியலையே. கடவுளே, மெசேஜ் சொல்ற அளவுக்கு நம்ம எல்லாம் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க. சிம்பிளா நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா நேரத்திலையும் கடவுளை எதிர்பார்க்கிறத விட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள தெரிந்த ஒவ்வொருவனும் இந்த உலகில் கடவுள் தான். அந்த அக்ரஷன் லைட்டா வந்தா போதும் உங்களுக்கு. கணிச்சு மட்டுமே கட். மக்களை காப்பாற்ற போகணும், நான் கிளம்புறேன். போங்க எல்லாரும் உள்ள போங்க. போங்க போங்க போங்க. நீ வா, நீ செல்ஃபி எடுத்து செல்ஃபி எடுவா.